அனைவருக்கும் வணக்கம். நமது அரங்கிற்கு சிறப்பு விருந்தினர் அவர்கள் ராமானுஜம் அவர்களை வரவேற்று இன்றைய நிகழ்ச்சிக்கு வைக்கலாம். வணக்கம். நேற்று நடிகர் விஜய், ஏன்னா இப்போதைக்கு இன்னும் அவர் நடிகர்ல இருந்து அரசியலுக்கு வரல, ஆனா இருந்தாலும் அவர் இன்னும் நடிகராக மெயின்டைன் பண்றாரு. அதனால நடிகர் விஜய்னு ஆரம்பிக்க வேண்டியது. நேற்று பொதுக்குழுல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியுடைய பொதுக்குழுவையும் இந்த மாதிரி யாரும் பேசி நான் பார்த்ததில்லை. ஏன்னா அவருடைய பொதுச் செயலாளர் மொத்தம் 2-3 பேர் இருக்காங்க. இதுல ஒவ்வொரு அமைப்புன்ற மாதிரி புதுசா இருக்கு இந்த கட்சியை பொறுத்தவரை. அவர் என்ன பண்றாருன்னா, இவர் மத்திய அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் விமர்சிக்கிறாரு, ஆனா திருப்போணம் வழக்கு சிபிஐக்கு கொடுக்குறாரு. மாநில சுயாட்சின்னு சொல்றாரு. மாநில சுயாட்சினா தமிழ்நாடு போலீஸ் ஏன் விசாரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இதுவரைக்கும் இந்த மாதிரி நான் எந்த கட்சி தலைவரும் பேசி பார்த்ததில்லை. அதாவது ஒரு மாநில அரசுல ஒரு குற்றம் நடக்கும் போது அந்த மாநில போலீஸ் விசாரிச்சா நியாயம் கிடைக்காது, அதனால சிபிஐக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மாநில எதிர்கட்சியுமே சொல்லுவாங்க. ஆனால் இங்க என்னன்னா, மாநில சுயாட்சிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த மாதிரி. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்கள் பிரச்சனை அதாவது அரசியல் அனுபவம் இல்லையா, இல்ல இவங்களுடைய அரசியல் ஒரு புதுமையான அரசியலா, இல்ல சினிமால மாதிரி இவர் அரசியல்வாதியா நினைச்சுக்கிட்டு இவர் வாழ்ந்துட்டு இருக்காரா? இதை பத்தின உங்களோட கருத்து தான். நேற்றைய பொதுக்குழு கூட்டத்தோட உங்களுடைய பார்வை என்ன? எம்ஜிஆர் அரசியல் அவங்களுக்குலாம் ஒரு அரசியல் அனுபவம், கீழ்மட்டத்தோட தொடர்புகள் எல்லாமே இருந்துச்சு. அரசியலை கற்றுக்கிட்டு அரசியல் பண்ணாங்க. ஒரு சினிமாவோட இயக்குனர் எழுதிக்கூடிய வசனத்தை மட்டும் பேசி அரசியல்வாதியாகவும் ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு வந்தவர். ஸோ இந்த மேடையும் அவர் ஒரு சினிமா டயலாக் எழுதி, ஏன்னா அவர் சொந்தமாக பேசுகிறார், அவருக்கு எழுதி கொடுத்ததுக்கான பேசுகிறார். ஏன்னா அவர் கட்சியாக இருந்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு. இது வரைக்கும் அடித்தட்டு மக்கள் பிரச்சனையோட தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன ஏதுன்றது அவருக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா, சொல்லியிருக்காங்களான்னு தெரியாது. தமிழக வெற்றி கழகம்னு இந்த கட்சி இல்லை. நேற்று நடந்த பொதுக்குழுவோட ஒரு தலைவர் பேசுனதா இருக்கட்டும், அல்லது இப்போ புதுசாக போய் சேர்ந்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஒருத்தர், அவர் வளர்ப்பு நாய் போன வளர்ப்பு, ஊரறிந்த ஊழலுக்கு சொந்தக்காரர்கள், இவங்க எல்லாம் பேசுறத பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம்ங்கிறத தமிழக தற்கொலை கழகம்னு பேரமா கேட்கலாம். அப்படித்தான் இருக்கு அவங்க பேசுறது. ஏன்னா ஒன்றும் உங்களுடைய பாலிசி என்ன, கொள்கை என்ன? மத்திய மாநில அரசியல் எடுக்கிறதுனா 2 சமபலத்தில் வச்சு விமர்சிக்கணும். 2வது, நீங்க இன்னைக்கு நடந்துடக்கூடிய திருப்போணம் லாக்அப் திட்டங்கிறது அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஒரு வழக்கு சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி சொன்னாங்க. அப்ப நான் எதுக்கு இருக்கேன், என் போலீஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. என் போலீஸ் விசாரித்து தப்புன்னு வந்தா தான் நீங்க சொல்ல முடியும் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழக எதிர்கட்சி மட்டுமல்ல, அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் அந்த பிரச்சனை என்பது பெரிய பூதாகரமானதுக்கு முன்னாடி என்னதான் அவர் பணமரத்துக்கு கீழே இருந்து பால் குடிச்சா கூட கண்ணு குடிச்சதான் சொல்லுவாங்க. எனக்கு அவங்க சிபிஐல கொடுத்துருவோம் அப்படின்னு தான் தமிழ்நாடு அரசு சொன்னாங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலங்கள் லாக்அப் பற்றி எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா அடிமையில அடிச்சு பெரிய பஞ்சாயத்தானதுக்கு முன்னாடி தான் அது விசாரணைக்கு போகும், இல்லை சஸ்பெண்டுக்கு போகும். இல்ல கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா சாத்தாங்குளமா இருக்கட்டும், தூத்துக்குடி சம்பவமா இருக்கட்டும், காவல்துறையினோட அடாவடிக்கு எப்பேரும் போடாம கிட்டத்தட்ட ஜப்பாவா எழுதிட்டு அது போகும். ஆனா ஒரு 48 மணி நேரத்திலேயே ஒரு மாநில முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட ஒரு பையனுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது தப்பு தான் அப்படின்னு பகிரங்கமா ஒத்துக்கிறதும், அதுக்கு மன்னிப்பு கேட்கிறதா, அதுக்கு நிவாரணம் தேடுவது என்பது சரி இது முடிஞ்சுன்னா இது போதுமான ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறது. இப்படித்தான் போயிட்டு இருக்கு. இதுலதான் இப்போ விஜய் ஒரு அரசியல் புரிதல், ஏன்னா அவர் டைலாக்கையும் பேசி பழங்க, அவருக்கு சமகால தமிழக அரசியல் கள நிலவரம் என்னன்னே தெரியல. அது வரைக்கும் சினிமாவில் 2.5 மணி நேரத்தில் முதலமைச்சர் ஆகிடுவாங்க. இவர் அது மாதிரி ஆகணும்னு நினைக்கிறார்.
அதனாலதான் நேற்று அவர் பேசுகிற பேச்சு புறம் பார்த்தீங்கன்னாக்க பரந்தூர் வந்து கிட்டத்தட்ட அந்த நிலமெல்லாம் ஆக்குபை பண்ணி அதுக்கான செட்டில் பண்ணி எல்லாமே முடிய போற ஸ்டேஜில் இருக்கு. இப்போ வந்து அந்த பிரச்சனைக்கு அதாவது ஒரு ஏக்கர் 1 கோடி ரூபா கொடுத்தா 2 கோடி ரூபா கொடுத்து அந்த அக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். அது எதுவுமே தெரியாம பரந்தூருக்கு அவர் போனாரு. பரந்தூர் மக்கள் வந்து பார்த்தா 2மே நடந்துச்சு. ஏன் ஒரு விஷயம் போய் பார்த்துடக்கூடாது? பார்க்கலாம். நீங்க அதாவது உங்களுடைய படம் பிரச்சனை வரும்போது எடப்பாடியை வீட்டில் போய் பார்த்தீங்க, படத்துக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா. உங்க படம் ப்ரமோஷன் வரலைங்க மாட்டீங்க, சன் டிவி நிறுவன எம்பியை போய் பார்த்தீங்க, சன் டிவி ஆரம்பிச்சு. ஏன் பரந்தூர் மக்களுக்கு நீங்க வந்து சிஎம் பார்க்கலாம், இல்ல சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அமைச்சர் போய் பார்த்துருக்கலாம். எதுவுமே செய்யாம இந்த மேடை அலங்காரத்துக்கு பேசுவாங்கல்ல, அதான் தமிழக வெற்றி கழகம்ங்கிறது தமிழக தற்கொலை கழகம்னு வச்சுக்க வேண்டியதான் அவங்க பேர. அடுத்து ஆரவாருக்குன்னா தற்கல்ல வந்து அதிகமா பணம் கட்டி டிக்கெட் வாங்குற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில போய் பொறுப்பு வாங்கினார். இவர் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது. ஏன்னா அவர் வந்து கீழே அடிபட்டு உதப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதுக்குள்ள அவர் ஈஸியாக நீங்க வந்து டிராவல் ஆகி பெரிய முடியாது. சீச்சி இந்த படம் பிடிக்கும்ட்டு டக்குன்னு வெளியே வந்தாரு. டபுள் தக்கல் திட்டத்துல தமிழக வெற்றி கழகத்துல பெரிய பொறுப்புக்கு ஓவர் நைட்ல போயிட்டாரு. ஆனா அங்கேயும் போனா எதுவுமே பண்ண முடியல. அதாவது அந்த பொதுக்குழு நடக்கிற மட்டும் அல்லது விஜய் யாரையாவது சந்திக்கிறப்ப மட்டும்தான் ஆதரவர்ஜனாங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி தெரியும். அவர் நேற்று பொதுக்குழுல பேசுறாரு. அதாவது ஒருத்தரை விமர்சிக்கிற பொழுது இல்லை அரசியல் பேசுறப்ப அதுக்குரிய தகுதி நமக்கு இருக்கான்னு யோசிக்கணும். அப்படிப்பட்ட எந்த விதமான அடிப்படை தகுதியும் இல்லாத ஒரு கேரக்டர் ஆதரவாக ஒரு 70 ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட 50-60 வருஷம் அவங்களுக்கு முழுசா பல்வேறு போராட்டங்கள் எல்லாம் கடந்துதான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர். அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் ஊழல் பண்ணியிருக்காரா இல்லைங்கிறதெல்லாம் கடந்து இன்னைக்கு அவர் தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு சரி எல்லா மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக மீட்டெடுக்கிறத மாநில உரிமைக்காக போராட போடுறாரு. இழந்த உரிமையை எடப்பாடி ஓபிஎஸ் விட்டு கொடுத்த உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக, ஏன்னா மத்திய அரசை பகைச்சிக்கிட்டாங்க. என்ன வேணும்னாலும் எப்போ வேணா நடக்கலாம். குடும்பமே அரசியலுக்குள்ள இருக்கு. யாரை எங்க கையில் வைப்பாங்கன்னு தெரியாது, இஷ்டத்துக்கு கசப்பலாம். இதையெல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு ஒரு போர்க்குளத்தோட அந்த இந்தியாவிலே இருந்த ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் மாநில உரிமை மீட்டெடுக்கிறது. அவர் பார்த்து கேட்கிறாரு, நீங்க பையன்கள மன்னிப்பு கேட்டு ராஜினாமா பண்ணிட்டு போகணும். நாராயண ராஸ்கல், உனக்கு ஏதாவது கேட்கறதுக்கு உனக்கு ஏதாவது பதிவு இருக்கா? ராட்டிஃபிக்க கூடாது, கருவு பண பிரச்சனை ரைட்டு எல்லாத்தையும் சிக்கணும். ஒரு கேரக்டர் நீங்க வந்துட்டு என்ன ஒரு வார்டு மெம்பரா கூட உங்க கட்சி சின்னத்தை நீங்க ஜெயிக்கிறது என்ன பிரச்சனைனா இது அவரோட சொந்த பிரச்சனை. அதாவது ஒருத்தர் மேல உள்ள கோபத்தை நேரடியா தனி மனிதனா பேசினா பிரச்சனை வேற மாதிரி போகும். அதனால ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இயக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு மனசுல வந்து அந்த சொந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பொது பிரச்சனையை வச்சு அவங்களை அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு மனசுல திருப்தி ஆகிக்கிறது. அந்த கேரக்டர் தான் ஆதவர்ஜுனோட இந்த சம்பவம் அன்னைக்கு நடந்தது. என்னன்னா இவர் ஆல்ரெடி ஏற்கனவே திமுக வந்து ஒரு வேலை பார்த்தார். தேர்தல் டயத்துல ஐடி வங்கில எல்லாமே ஃபர்ஸ்ட் இருந்தாரு. அந்த டயத்துல வந்து தனக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டா அதுக்கு பிறகு வந்து கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்மள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற கோபம். ஏன்னா இவர் வெளியில வந்ததுக்கு பிறகுதான் பிரசாந்த் கிஷோர் உள்ள வந்தார் கடந்த 2021 எலெக்ஷனுக்கு. இப்ப அதே பிரசாந்த் கிஷோரை விஜயை சந்திக்க வச்சிருக்காரு. ஏன்னா அடுத்த 26ல விஜய் தான் முதல்வர்ன்ற ரேஞ்சில் பிரசாந்த் கிஷோரே சொந்த கட்சி ஆரம்பிச்சு காலி ஆயிட்டாரு. காலி ஆயிட்டு நேற்று வந்து தற்காலிக லீவ் எடுத்து நான் பீகாருக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏன்னா அடுத்து பீகார் எலெக்ஷன் வருது. இல்ல அவர் என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த நோக்கம் என்பது முடிஞ்சு யாரோடையும் கூட்டணி சேரக்கூடாது. இதுதான் பாஜகவுடைய அசைன்மெண்ட். விஜய் கட்சி ஆரம்பிச்சதா அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சு 1-2 எம்எல்ஏ சீட் வந்துடக்கூடாது. தனியா விட்டா ஓட்ட பிரிப்பார். ஓட்ட பிரிச்சாருன்னா அதிமுக சவாரி பண்ணி
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேப்பை வந்து நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம்ன்றது பாஜகவுடைய அஜெண்டா. பாஜக அஜெண்டாவுக்காக அங்கிருந்து அனுப்பப்பட்டவரெல்லாம் பிரசாந்த் கிஷோர். ஸோ நேற்று அறிவிச்சைக்கு பையன் நம்ம இனி இதுக்கு மேலே வந்து பின்வாங்க முடியாது, கூட்டணி அப்படிங்கிறத பேச முடியாது. ரைட்டு, நம்ம வந்து வேலை முடிச்சு நான் கிளம்புறேன். இதுக்கிடையில ஆதவ அர்ஜுனாவுடைய மச்சினர் அவரும் ஒரு அறிக்கை இடையில கொடுத்தாரு. இவருக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இவரோடது தனி, அவர் ஏதாவது பிரச்சனைனா எங்களை அது சாராது அப்படின்னு. அப்போ அவங்க குடும்பத்திலேயே இவர் வந்து பண பிரச்சனை, வெளி உலகத்திலேயே என்னன்னு இவரை பத்தி தெரியும் எல்லாருக்கும். ஆனால் இன்னைக்கு இவர் வந்து யார இருக்கிறாரு, பாரம்பரியம் விஜய்ங்கிற ஒரு பிம்பத்துல பக்கத்துல இருக்கிறதுனால இல்ல, அதுவே ஒரு பொம்மை தானே, ஒரு நம்பிக்கை சொல்றோம். அதாவது இது எதை நோக்கி இவங்க போறாங்க. ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள்ல எந்த தலைவருமே கட்சியா ஆரம்பிச்சு இவ்வளவு நாள்ல போய் ஏதாவது ஒரு போய் மக்களை போய் அதாவது குளிர்சாதனத்துல இருந்து இவர் இன்னும் வந்து இயற்கை காத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். பரந்தூர் விமான நிலையத்துல போனீங்கன்னா அது வந்து வண்டிக்குள்ள ஏசி தான், வண்டியில இருந்துதான் கை கொடுத்தாரு பார்த்தாரு. வண்டியில இருந்தா கேரவனுக்குள்ள இருந்தா எல்லாத்தையும் சந்திச்சாரு. இது வரைக்கும் வந்து நேரடியா வந்து மக்கள்கிட்ட களத்துக்கு போல. ஒரு விவசாயி எப்படி வாழ்றாங்கிறது வந்து படத்துல பார்த்துதான் இவர் தெரிஞ்சிருப்பாரு. அந்த இடத்துல போய் அவர் எந்த விவசாயியை சந்திச்சாரா? விஜயகாந்த் இவர் முன்னுதாரணமா சொல்றாரு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சா 234 தொகுதியும் போய் சுத்தினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.